இன்றைக்கி எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னாக்கா, உடற்பயிற்சி, அதுக்கப்புறம் ஆரோக்கியமாக எப்படி உடம்பை பாதுகாக்கிறது, இந்த விஷயத்தை பற்றி தான் இன்றைக்கி பேச போகிறோம். அதாவது நான் இது வரைக்கும் கிட்டத்தட்ட 40 வருஷமாக எக்ஸசைஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். காலை ரொட்டீனில் அது ஒரு முக்கிய பங்காகவே இருக்குது. நான் ஒரு 8th படிக்கும்போது, 8th 9th 10th படிக்கும்போதுலேருந்து இந்த எக்ஸசைஸ் ஆரம்பிச்சது. காலையில் 5 மணி 5:30க்குள்ளே எழுந்து புஷ்அப்ஸ், புல்லப்ஸ் அந்த மாதிரி விஷயங்களோட ரன்னிங்கும் பண்ணுவோம். அதுக்கப்புறம் தொடர்ந்து 15 வயசு 20 வயசு ஆன வரைக்கும் எக்ஸசைஸு வேறு மாதிரி மாறிச்சு, ஒவ்வொரு பேட்டர்ன் மாறிச்சு. ஆனால் எக்ஸசைஸ் பண்ணாமல் இருந்ததே கிடையாது. இதனால் என்ன நன்மை அப்படின்னாக்கா, நம்ம உடம்பு ஆரோக்கியமாக இருக்குது, வெயிட் அதிகம் கூடாமல் இருக்குது, சரியாக நமக்கு செரிமானம் நடக்குது, கழிவுகள் ஈஸியாக வெளியேறுது. இது எல்லாமே எக்ஸசைஸ்னால் வரக்கூடிய நன்மைகள். அதனால் சொல்கிறேன், நான் அனுபவத்தில் சொல்லக்கூடிய விஷயம். அதனால் இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னாக்கா உடல் கழிவு நீங்கும், உற்சாகமாக இருக்கும், நம்ம ஃபிட்டாக இருப்போம், சந்தோஷமான ஒரு வாழ்க்கைக்கு இது ஒரு நல்ல மனநிலையை உருவாக்கி கொடுக்கும். சரி, இதுக்கப்புறம் தொடர்ந்து வெளியே ஊருக்கு போனாலும் சரி, வேலை நிமித்தமாக வெளியூர் போயிருந்த போதும் சரி, எக்ஸசைஸுங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும். சப்போஸ் வெளியில் போய் எக்ஸசைஸ் பண்ண முடியல, அதாவது ரன்னிங், ஜாகிங் அந்த மாதிரி ஒரு ஸ்டேடியம் அப்படி எதுவும் போக முடியல வெளியூரில் அப்படின்னா, அப்போது வீட்டிலையே எக்ஸசைஸ் பண்ணுறதை நிறுத்தாமல் பண்ணிகிட்டே இருந்தேன். அதாவது அதிகாலையில் எழுந்திருத்தல் முக்கியமான விஷயம். அதுக்கப்புறம் 2 டம்ளர் 3 டம்ளர் வாட்டர் குடிக்கணும். அது எதுக்கு அப்படின்னாக்கா, நம்ம உடம்பை தூய்மைப்படுத்துறது மட்டும் இல்லாமல் ஹீட்டையும் சமநிலையில் வைக்கும். ஹீட் அதிகம் இருந்ததுன்னா அதை ரிமூவ் பண்ணும். இப்போ பார்த்திங்கன்னா மெஷின்ஸ், என்ஜின்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 3 வகையான கூலிங் அரேஞ்ச்மெண்ட் இருக்குது. அது பார்த்திங்கன்னா காற்று கூலிங், ஏர் கூலிங் சிஸ்டம் இருக்குது. அதுக்கு ஒரு ஃபேன் இருக்கும். அந்த மாதிரி இருந்துச்சுனாக்கா அந்த ஃபேனுடைய காற்றுல மெஷினோட ஹீட் ரெடியூஸ் ஆகும். இது காற்று வச்சுருக்கக்கூடிய விஷயம். எல்லா இடங்களும் எங்கெங்கெல்லாம் நமக்கு ஹீட்டு இருக்கும் அங்கெல்லாம் ஒரு ஃபேன் ஒன்று வச்சுருப்பாங்க. அப்போ அது காற்று மூலம் அந்த ஹீட்டை குறைக்கிறது. அதே மாதிரி ஆயில் மூலம் ஹீட்டை குறைக்கிறது. ஸோ என்ஜினில் ஆயில், என்ஜின் ஆயில்னு போடுறாங்க இல்லையா, அது எதுக்கு முக்கியமானாக்கா லியூப்ரிகேஷன் மட்டும் இல்லை, அது இந்த ஹீட்டையும் குறைக்கிறதுக்காகவும் அது பயன்படும். ஸோ மெஷினை பொறுத்த வரைக்கும் 3 கூலிங் இருக்குது. ஏர் கூலிங், வாட்டர் கூலிங், அதுக்கப்புறம் ஆயில் கூலிங். ஆயில் கூலிங் அப்படிங்கிறது எல்லா டீசல், பெட்ரோல் இன்ஜின்லேயும் என்ஜினை சூட்டை குறைக்கிறதுக்காக ஆயில் யூஸ் பண்ணுவாங்க. அது இல்லாமல் இந்த உராய்வு அதை குறைக்கிறதுக்காகவும் ஆயில் யூஸ் பண்ணுவாங்க. முக்கியமாக டெம்பரேச்சர் கூலிங் அதுக்காக. வாட்டர் பொறுத்த வரைக்கும் அதுவுமே மெஷின்களுக்கு கூலிங் இருக்குது. அதாவது ஒரு பைப் வழியாக உள்ளே போகும், தண்ணி உள்ளே போகும், என்ஜின் உள்ளே போயிட்டு அந்த பார்ட்ஸ், மெயின் பார்ட்ஸ் வழியாக போயிட்டு வெளியில் வாட்டர் வெளியில் வரும். என்ஜின் கூலிங். அப்போ 3 வகையில் என்ஜின் கூலிங் நடக்குது. மனுஷனுக்கும் அதே 3 வகையில் கூலிங் நடக்கும். அதாவது நம்ம பாடி, நம்ம உடம்பும் பொறுத்து தண்ணியினால் கூலாகும் வாட்டர். ஸோ எந்த அளவுக்கு நம்ம வாட்டர் எடுத்துக்கிறோமோ அந்த அளவுக்கு பாடி ஹீட் வெளியே போகும். கண்ணெரிச்சல், தலைவலி அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்காது. இது வாட்டர் கூலிங். ஆயில் கூலிங் நம்ம தலைக்கு எண்ணெய் தேய்க்கணும், டெய்லி எண்ணெய் தேய்க்கணும். அதே சமயத்தில் வாரம் ஒரு முறை எண்ணெய் தேய்ச்சி தலை குளிக்கணும். ஸோ இப்படி பார்த்தோம்னாக்கா ஆயில் கூலிங் அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். இதையே சனி நீராடு அப்படின்னு சொல்லியிருக்கேன். வாரம் ஒரு முறை தலைக்கு எண்ணெய் தேய்ச்சி முழுசாக உடம்புக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும் அப்படிங்கிறது அது கூலிங் பர்பஸ்க்காக சொல்லப்பட்டது தான். சரியா? அப்போ ஆயில் கூலிங், வாட்டர் கூலிங், ஆயில் கூலிங் பார்த்தோம். ஏர் கூலிங் அப்படிங்கிறது நம்ம அடைசலான இடத்துல இருக்கக்கூடாது. தூங்குறதோ இல்லை இருக்கிறதோ அதுக்கு எல்லாமே முழுக்க ஜன்னலோ கதவு ஓப்பனில் இருக்கிறபடி பார்த்துட்டு என்ன பண்ணலாம், நம்ம வேலை செய்யலாம், இல்லை தூங்கலாம். அப்போது ஒரு என்ஜினுக்கு எப்படி கூலிங் தேவைப்படுதோ அதே மாதிரி மனுஷனுக்கும் கூலிங் தேவைப்படுது. அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் காலையில் ஒரு 5 மணிக்கு இல்லை 5:30 மணிக்கு எழுந்து டாய்லெட் போயிட்டு
தண்ணி வந்து ஒரு 2 டம்ளர் 3 டம்ளர் குடிச்சிடணும். இல்லை சப்போஸ் டாய்லெட் போக வரல அப்படின்னாக்கா அப்படியே இருந்தால் பரவாயில்ல, ஒரு 3 டம்ளர் தண்ணி குடிங்க. அது வந்து மலை மிளக்கியாக செயல்படும். அதனால் வந்து சரியாக நம்ம கழிவுலாம் வெளியேறும். ஸோ நான் என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறது, இது ரொம்ப வருஷமாக இதை ஃபாலோ பண்ணுறேன். ஸோ வாட்டர் இன்டேக் வந்து எந்த அளவுக்கு இருக்குதோ அந்த அளவுக்கு ஜீரணம் சரியாகும், நம்ம சத்து பொருள்கள்லாம் உடம்பில் போய் சேரும். அப்போ வாட்டர் வந்து அவ்வளோ முக்கியமான விஷயம். சரி, அதுக்கப்புறம் இப்போ வாட்டர் கூலிங் நம்ம வாட்டர் எடுத்துக்கிட்ட அப்புறம் டாய்லெட்லாம் போன அப்புறம் அதுக்கப்புறம் தான் நம்ம எக்ஸசைஸுக்கு போகணும். என்ன மாதிரி எக்ஸசைஸ்னாக்கா, இது வயசு பொறுத்த விஷயம். ஒரு 15 வயசு 20 வயசு அதுக்குள்ளே இருக்கிறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, இவங்க ஜிம்மு அந்த மாதிரி வெயிட் லிஃப்டிங் அந்த மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் கடினமாக இருக்கக்கூடிய எக்ஸசைஸ்லாம் அவங்க பண்ணலாம். ஆனால் அதை தாண்டி 30-35க்கு மேலே இருக்கிறவங்க வந்து எல்லாருமே வந்து இந்த ஹெவி எக்ஸசைஸ் வந்து பண்ணுறதை அவாய்ட் பண்ணணும். அவங்களுக்கு எந்த உடம்புக்கு ஏற்ற மாதிரியான எக்ஸசைஸ் வந்து செஞ்சுக்கணும் சிம்பிளாக. அதாவது 20-25 ஒரு டீனேஜ் பசங்க இல்லை காலேஜ் படிக்கிற பசங்க வரைக்கும் ஜிம்முக்கு போய் பண்ணலாம். ஸோ வெயிட் லிஃப்டிங் அந்த மாதிரி பண்ணும்போது என்னன்னா அவங்க உடம்பு தாங்கும். ஏன்னா அந்த இளமையில் இருக்கக்கூடிய போனுடைய ஸ்ட்ரென்த்து, மசில் ஸ்ட்ரென்த்து எல்லாம் சேர்த்து அவங்களுக்கு அந்த எக்ஸசைஸ் தாக்கு பிடிக்கும். மசில் வந்து நல்லா டெவலப் ஆகும். ஆனால் அதே நான் 40 வயசில் 50 வயசில் போய் செய்கிற முழு ஹெவி எக்ஸசைஸ் செய்கிறேன் அப்படின்னாக்கா தசைப்பிடிப்பு இல்லை இந்த தசைநார் கோளாறு அந்த மாதிரி விஷயம்லாம் ஏற்படும். அதெல்லாம் அவாய்ட் பண்ணோம்னா அந்த 35-40 அந்த ரேஞ்சில் இல்லை அதுக்கு மேலே இருக்கிறவங்க வந்து சிம்பிளான எக்ஸசைஸு பண்ணிக்கணும். எப்படி செய்யணும்? வாக்கிங் போகலாம். வாக்கிங் வந்து சீரியஸ்னஸ் ஒன்றும் ரொம்ப கஷ்டம் இல்லாத ஒரு எக்ஸசைஸு. அதனால் வாக்கிங் போகலாம். இல்லை சைக்கிளிங் போகலாம். சைக்கிளிங் போனோம்னா அதுவும் நல்ல ஃபுல் பாடிக்கும் எக்ஸசைஸ் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் சைக்கிளிங். ஆனால் நம்ம சைக்கிளே எடுக்கிறதே மறந்துட்டோம், வாங்குறதே மறந்துட்டோம். ஸோ அதனுடைய நன்மைகள் தெரியாமையே எல்லோரும் பைக்குக்கு வந்தாச்சு, பைக் வரைக்கும் வந்தாச்சு. ஆனால் சைக்கிளில் போகிறதுனால வரக்கூடிய பலன்களை வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எழுதிட்டு வரோம். அதனால் நான் உங்களுக்கு சொல்கிறது என்னென்னா, எக்ஸசைஸ் அதுக்காவது வந்து ஒரு சைக்கிளை வாங்கி வீட்டில் வைங்க. யார் சைக்கிளிங் போக முடியுமோ அந்த அளவுக்கு போங்க. இதெல்லாம் வந்து நான் ஒரு 35-40-45 வரைக்கும் இருக்கிறவங்களுக்கு சொல்கிற விஷயம். அவங்களுமே புல்லப்ஸ், புஷ்அப்ஸு அந்த மாதிரி விஷயங்கள் வந்து செய்யலாம், தப்பு ஒன்றும் கிடையாது. ஆனால் எந்த அளவுக்கு செய்ய முடியும்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி செய்யணும். ஸோ ஓவர் ஸ்ட்ரெயின் பண்ணி செய்யும்போது என்ன ஆகும் அப்படின்னாக்கா உடம்பு பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஒரு தொடர்ந்து ஹெவி எக்ஸசைஸ் வந்து 2-3 நாள் செஞ்சிட்டாங்கன்னா அவங்களுக்கு மூட்டு வலி, தசை பிடிப்பு மாதிரி அந்த மாதிரி வந்துச்சுன்னா என்ன பண்ணணும்? நிறுத்திடணும். ஹெவி எக்ஸசைஸை நிறுத்திட்டு ஒரு 2-3 நாளுக்கு ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு இல்லை ஒரு வாரம் வரைக்கும் கேப் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஹெவி எக்ஸசைஸ் போகலாம். சரி, நான் வந்து 45க்கு மேலே இருக்கிறேன், என்னுடைய ஜாகிங் ரன்னிங் மாதிரி போக முடியாது, இல்லை ஹெவி எக்ஸசைஸ் பண்ண முடியாது அப்படின்னா அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா யோகா மாதிரி விஷயங்கள் பண்ணலாம். அதாவது யோகாசனம் மாதிரி விஷயங்கள் பண்ணலாம். அதாவது வீட்டுக்குள்ளே இருந்தே யோகாசனம் பண்ணலாம். அப்போது ஒவ்வொரு ஆசனமும் அதுக்கு உண்டான நன்மைகளை வச்சுருக்கு, அதுக்கிட்ட வச்சுருக்கு. ஸோ வெளியே போய் நம்மளால் பண்ண முடியல அப்படின்னாக்கா சிம்பிளாக எளிமையாக செய்யக்கூடிய யோகாசனங்கள் வந்து நீங்கள் செய்யலாம். ரைட்டு, இது வந்து எக்ஸசைஸ் வெளியே போய் செய்யக்கூடிய எக்ஸசைஸ் அந்த அளவுக்கு வந்து நன்மையை கொடுக்கக்கூடிய விஷயம் யோகாவிலும் இருக்குது. ஸோ யோகாசனம் செய்யலாம். இதுலேயும் பார்த்திங்கன்னா கஷ்டமான யோகாசனங்கள்லாம் இருக்குது. அதெல்லாம் வந்து யாரோ ஒரு டீச்சர் இல்லாமல் நீங்கள் போயிட்டு காம்ப்ளிகேட் பண்ணக்கூடாது, அதெல்லாம் செஞ்சு கஷ்டப்படக்கூடாது. அதனால் ரொம்ப காம்ப்ளிகேட்டட் யோகாசனம் அப்படி வருது அப்படின்னாக்கா நாமளே செய்யாமல் ஒரு டீச்சர் மூலம், ஒரு ட்ரெயினர் மூலம் கற்றுக்கிறது நல்லது. ஸோ இந்த அளவுக்கு நம்ம யோகா செய்யணும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கனாக்கா இந்த ஆக்சிஜன், நமக்கு தேவையான காற்று வந்து வேணும். அது எப்படி கிடைக்கும் அப்படின்னாக்கா மூச்சு பயிற்சினால் கிடைக்கும். வெளியே போய் எக்ஸசைஸ் பண்ணுறவங்களுக்கு, ரன்னிங் ஜாகிங் போகிறவங்களுக்கும் ஆட்டோமேட்டிக்காக வெளியிருந்து ஆக்சிஜன் உள்ளே போயிடும். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ அப்படி போகாமல் நம்ம உள்ளே பண்ணுறோம் அப்படின்னா யோகாசனமும் அதே சமயத்தில் மூச்சு பயிற்சியும் சேர்த்து பண்ணணும். அப்படி பண்ணும்போது மூச்சு பயிற்சி செய்யும்போது என்ன மேக்ஸிமம் காற்று வந்து உள்ளே போகும். அதில் வந்து ஆக்சிஜன் வந்து கிடைக்கும்.
பார்த்திங்கன்னா நம்ம சுவாசிக்கிற எல்லா காற்றும் வந்து ஃபுல்லாக ஆக்சிஜன் இருக்கும்னு கிடையாது. அதில் ஒரு 1/10 அந்த அளவுக்கு தான் வந்து ஆக்சிஜனே இருக்கும். சரி, ஆக்சிஜனோட பயன் என்ன? நல்லா மூச்சு பயிற்சி செய்கிறோம், இல்லை பிராணாயாமம்னு சொல்கிறோம் இல்லையா, அதை செய்கிறோம். அது என்ன பண்ணுது அப்படின்னா, நேராக நுரையீரலுக்கு போய் நுரையீரல் வெளியில் எதோட கலக்குதுனாக்கா ரத்தத்தோட கலக்குது. நுரையீரலில் போயிட்டு தான் இந்த ஆக்சிஜன் எல்லாமே ரத்தத்தோடு கலந்து அதுக்கப்புறம் தான் வந்து உடம்பு ஃபுல்லாக பாய ஆரம்பிக்குது. அப்போது உடம்பு ஃபுல்லாக சக்தியை எடுத்து செல்றதுல முக்கியமான பங்கு எதுக்கு இருக்குன்னாக்கா ஆக்சிஜனுக்கு இருக்குது. அதே சமயத்தில் தசை நல்லா வலிமை பெறதுக்கும், மூட்டுலாம் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கும், உடம்பு முழுக்க ஆக்டிவாக இருக்கிறதுக்கும், பிரெயின் நல்லா வேலை செய்கிறதுக்கும் இந்த ஆக்சிஜன் வந்து முக்கியமான விஷயம். அதனால் பிராணாயாமம் செய்யலாம். வெளியே ரன்னிங் ஜாகிங் போகிறவங்க அங்கே ஆக்சிஜன் வந்து எடுத்துக்கலாம். இப்போது நம்ம ஓரளவு முழுமையாக ஹெல்த்துக்கு உண்டான விஷயங்களை நம்ம பார்த்துருக்கோம். இனியும் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.